Hello everyone, welcome back to Tamil Tharavu channel. Wish you all advanced happy Diwali. Diwali அப்படிங்கும்போது நம்ம நிறைய ஸ்வீட்ஸ், கிராக்கர்ஸ், அதாவது வெடி இதெல்லாம் வாங்குறத பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடான டெய்லி இங்கிலீஷ் கன்வர்சேஷன் சென்டென்சஸை நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தீபாவளி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா திவாலி இஸ் ahead. திவாலி இஸ் ahead அப்படின்னா திவாலி வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இன் அவர் லிஸ்ட். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், திவாலி வரப்போகுது இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் டிட் யூ ஆல் பர்ச்சேஸ் திவாலி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா திவாலி ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா அதை வாங்கிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். The next one, அடுத்தது என்ன கேட்போம் கொஸ்டின் அப்படின்னா திவாலி ஸ்வீட்ஸை பற்றி தான் கேட்போம். திவாலி ஸ்வீட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்னா did you prepare Diwali confectionery or sweets அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ did you prepare Diwali confectionery or sweets அப்படின்னா திவாலி ஸ்வீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, தயார் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இப்போ ஸ்வீட்ஸ் அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடையில் வாங்குவாங்க, இல்லை சில பேர் வீட்டில் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ கோயிங் டு பை ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் இன் ஹவுஸ் அப்படின்னா நீங்க வாங்க போறீங்களா இல்லை வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத இப்படி கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஸ்வீட் வந்து கொடுப்பாங்க இல்லையா தீபாவளி டைம்ல, அப்போ நம்ம வந்து இது வீட்டில் செஞ்சதா கடையில் வாங்கினதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வீட்டில் செஞ்சதாங்கிறத எப்படி கேட்கணும்னா இஸ் இட் ஹோம்மேட் அப்படின்னு கேட்கணும். ஸோ அது ஆமா அப்படின்னா எப்படி சொல்லலாம், எஸ் இட் இஸ் ஹோம்மேட். இல்லை அப்படிங்கிறத நோ அதை கடையில வாங்கினது அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் பாட் இன் த ஷாப். இட் இஸ் பாட் இன் த ஷாப் அப்படின்னு சொல்லணும். The next one, அடுத்தது திவாலி டைம்ல கண்டிப்பா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும், அதாவது பட்டாசு, வான வேடிக்கை எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை பார்க்க மக்கள் எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்றத everyone is owing and awing to see the fireworks அப்படின்னு சொல்லணும். அதாவது மக்கள் பட்டாசு வெடிக்கிறது, வான வேடிக்கையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே நம்ம பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம அந்த வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு செட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லணும் ஃபுல் சென்டென்ஸா? கேன் வி ஸ்டார்ட் செட்டிங் ஆஃப் தி கிராக்கர்ஸ், அதாவது பட்டாசு வெடிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். The next one, இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கும் போது யாராவது பட்டாசு வெளியே பட்டாசு எல்லாம் விட்டாங்க அப்படின்னா அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு இல்லையா? அதுக்கு can you hear the noise of fireworks அப்படின்னா அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தம் எல்லாம் உங்களுக்கு கேக்குதா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும். அடுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓகே வாங்க நாமளும் போய் வேடிக்கை பார்க்கலாம், அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அதாவது இந்த வான வேடிக்கை போய் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா shall we go and have fun in the firework place. shall we go and have fun in the firework place அப்படின்னா நாமளும் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு மீனிங். ஸோ நம்ம சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் நம்மளால வாசல்ல போய் நிற்க முடியாத சூழ்நிலையில மொட்டை மாடியில போய் நம்ம பார்க்கலாமா வேடிக்கை, வான வேடிக்கை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா லெட்ஸ் கோ டு தி டெரஸ் டு வாட்ச் த ஃபயர் ஒர்க்ஸ். லெட்ஸ் கோ டு தி டெரஸ் டு வாட்ச் த ஃபயர் ஒர்க்ஸ். டெரஸ் அப்படின்னா மொட்டை மாடி. வாங்க மொட்டை மாடிக்கு போய் நம்ம பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து please walk alongside of road and we are lighting the crackers. so sometimes ரோட்ல வந்து ரோட் சைட்ல கிராக்கர்ஸ் வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம யாராவது அந்த டைம்ல போவாங்க கிராஸ் பண்ணி, அப்ப எப்படி சொல்லணும்னா ப்ளீஸ் வாக் அலாங் சைட் ஆஃப் த ரோட் அப்படின்னா கொஞ்சம் ரோட்டு ஓரமா நடந்து போங்க, ஏன்னா we are lighting the crackers. லைட்டிங் அப்படின்னாலும் செட்டிங் ஆஃப் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், நாங்க பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம சம்டைம்ஸ் நமக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளடலாம், ஓகே நம்ம எங்க போய் பட்டாசு வெடிக்க வைக்கலாம், எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லணும்னா which place do we go to set off the fireworks. set off அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம to அப்படின்னு யூஸ் பண்றதுனால to set off the fireworks சொல்லணும்.
ஸோ எந்த இடத்துக்கு நம்ம போகலாம் நம்ம பட்டாசு வெடிக்க வைக்க அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் வரும். அடுத்து we will set off the crackers in the front yard of the house. sometimes வீட்டுக்கு முன்புறமே நம்மள பெரிய ஸ்பேஷியஸான இடம் இருந்துச்சு, பெரிய இடமா இருந்துச்சுங்கும் போது நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் யார்ட் அப்படின்னா முன்பக்கம் இருக்கக்கூடிய பிக் ஸ்பேஸ், ஸோ அங்கேயே நாம வெடிக்க வைக்கலாம். அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா we will set off the crackers in the front yard of the house அப்படிங்கணும். the next one என்னன்னா, இப்போ நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் நம்ம செட் ஆஃப் பண்ணிடுவோம் கிராக்கர்ஸை, நம்ம வந்து லைட் பண்ணிட்டு வந்துடுவோம் வெடிக்க வைக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சம்டைம்ஸ் அந்த பக்கம் யாராவது போறாங்க அப்படின்னா அது வெடிக்க போகுது அந்த பக்கம் போகாது அப்படிம்போம் இல்லையா. ஸோ அதுக்கு இட் இஸ் அபவுட் டு கோ ஆஃப், அபவுட் டு கோ ஆஃப் அப்படின்னா அது வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அங்கிட்ட வந்து நீ போகாத, அது வெடிக்க போகுது அந்த பக்கம் போகாத அப்படின்னு அர்த்தம். the next one firecrackers went off, அது வெடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ go off அப்படிங்கிறதுனா வெடிக்கிறது, இது அதோட past tense இருக்கு இல்லையா, go offங்கிறது present, went off அப்படின்னா past tense. அப்ப வெடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும், went off அப்படிங்கணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த கிராக்கர்ஸ் வெடிக்கல அப்படிங்கறத எப்படி சொல்லணும்னா the firecrackers didn't go off அப்படிங்கணும். அடுத்தது சம்டைம்ஸ் கிராக்கர்ஸ் அதாவது வெடிக்காது, அதுவே ஆல்ரெடி அது என்ன இருக்கும் அப்படின்னா வெடிக்காத கண்டிஷன்ல இருக்கும், அதை நம்ம நமத்து போன பட்டாசு அப்படிம்போம். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா this cracker is dead, this cracker is dead. நெக்ஸ்ட் நான் வெடி பத்த வச்சேன் ஆனா வெடிக்கல அப்படிங்கறத எப்படி சொல்லணும்னா I litனா அதை பத்த வைக்கிறது, I lit the firecracker but it didn't go off, ஆனா அது வெடிக்கல அப்படிங்கிறதுக்கு தான் இது மீனிங். அடுத்து don't light the firecrackers inside the house, வீட்டுக்குள்ள வெடிக்காத, வெடி பத்த வைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு don't light the crackers inside the house அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் என்னோட அங்கிள் இல்ல ஆன்ட் யாராவது சொல்லுவோம் ஒரு ஃபயர் கிராக்கர்ஸ் அதாவது பட்டாசு பாக்ஸோட எனக்கு வாங்கி கொடுத்தாங்கிறத எப்படி சொல்லணும்னா மை அங்கிள் கிஃப்டட் மீ அ பாக்ஸ் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படிங்கணும். அடுத்தது ஃபயர் கிராக்கர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்டான ஃபயர் கிராக்கர்லாம் இருக்கும். அதுல ஸ்பார்க்லர் அப்படிங்கிறது என்னன்னா கம்பி மத்தாப்பு. ஸோ நம்ம சொல்லுவோம் நான் மொத்த கம்பி மத்தாப்பு பாக்ஸையுமே நான் யூஸ் பண்ணிட்டேன், அதை நான் வெடிக்க வச்சுட்டேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா I lit the whole sparkler box. ஸோ லைட் அப்படிங்கிறது லைட் செட் ஆஃப் அப்படிங்கிறது present tense, லைட் அப்படிங்கிறதோட பாஸ்டுக்கு நம்ம lit அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டேன் வெடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் ஓகே நான் வந்து வெடிய ரொம்ப கேர்ஃபுல்லா வெடிக்க வை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னா லைட் த கிராக்கர்ஸ் வெரி கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லணும். பட் இதே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அதாவது பர்டிகுலரா சொல்லுவோம் கம்பி மத்தாப்பு பத்த வைக்கும் போது கவனமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னா பிவேர் ஆஃப் தி ஃபயர் ஸ்பார்க்லர், பிவேர் ஆஃப் தி ஃபயர் ஸ்பார்க்லர் அப்படின்னா கம்பி மத்தாப்புல இருந்து வரும் இல்லையா அந்த நெருப்பு, சோ அதுல இருந்து நீ கவனமா இருந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பட்டாசு பக்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல போய் நிக்காத, ரொம்ப க்ளோஸா நிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது வெடிக்க வைக்கும் போது ரொம்ப பக்கத்துல போய் நிக்காத அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா don't stand too close while lighting the crackers அப்படின்னா வெடிய வெடிக்க வைக்கும் போது ரொம்ப பக்கத்துல போய் நிக்காத அப்படின்னு அர்த்தம். பட் சம்டைம்ஸ் சொல்லுவோம் ப்ராப்பரான டிஸ்டன்ஸ்ல நின்றுக்கோ, ப்ராப்பரான தூரத்துல நின்றுக்கோ அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா keep enough distance while setting off the crackers. ஸோ வெடிய வெடிக்க வைக்கும் போது போதுமான அளவு இடைவெளி விட்டு நின்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ லைட்டிங் அப்படின்னாலும் செட்டிங் ஆஃப்னாலும் ஒரே மீனிங் தான், வெடிய வெடிக்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் நம்ம இது கிட்ஸ் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிக்க வைக்க போறாங்க அப்படிங்கும்போது சொல்லுவோம் முகக்கவசம் இப்பெல்லாம் வந்து ஃபேஸ் ஷீல்டு மாஸ்க் இருக்கு இல்லையா, ஃபேஸ் ஷீல்டு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து குழந்தைக்கு போட்டு விடுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா யூஸ் ஃபேஸ் ஷீல்ட் for the kids while setting off the fire. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஃபேஸ் ஷீல்டு யூஸ் பண்ணுங்க, நீங்க ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிக்க வைக்கும் போது ஃபேஸ் ஷீல்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது சம்டைம்ஸ் நம்ம லாங் ஷர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ஷர்ட்டோட கஃப் அப்படி இருக்கு இல்லையா, அந்த கையை மடிக்கிற இடம், அதை வந்து நீ சுருட்டி விட்டுக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லணும்னா ரோல் அப் யோர் ஷர்ட் கஃப். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரோல் பண்ணிக்க, மடக்கி வச்சுக்கோ, நீ பட்டாசு வெடிக்கும் போது மடக்கி வச்சுக்கோ அப்படிங்கிறத ரோல் அப் யுவர் ஷர்ட் கஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நீ என்ஜாய் பண்ணியா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, நீ அந்த வெடியெல்லாம் வெடிக்க வச்ச டைம் அப்படி கேட்போம். அதுக்கு எப்படி கேட்கலாம் கொஸ்டின், டூ யூ என்ஜாய் ரியலி, டூ யூ என்ஜாய் ரியலினா நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆமா அது ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமா இருந்துச்சு எனக்கு அது அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம், இட் இஸ் an awesome experience, இட் இஸ் an awesome experience அப்படிங்கணும். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் நாம அந்த கிராக்கர்ஸ் பட்டாசை வெடிக்க வைக்கும் போது அது சீக்கிரமா வந்து நெருப்பு வந்து பத்த வைக்காது. ஓகே, அந்த நெருப்பு வந்து பிடிச்சுக்காது அதுல. அதை நம்ம எப்படி சொல்லணும்னா இட் டசன்ட் இக்னைட் குவிக்லி, இட் டசன்ட் இக்னைட். இக்னைட் அப்படின்னா அந்த நெருப்பை வந்து பிடிக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை தான் நம்ம இக்னைட் அப்படிம்போம். ஸோ அந்த எப்படி சொல்லணும்னா இட் டசன்ட் இக்னைட் குவிக்லி அப்படிங்கணும். அடுத்தது சம்டைம்ஸ் சொல்லுவோம் ஓகே மெழுகுவத்தி யூஸ் பண்ணு, அந்த ஸ்பார்க்லர், அதாவது இந்த கம்பி மத்தாப்புல சீக்கிரமா அந்த நெருப்பு பிடிக்காது. ஸோ அதுக்கு நம்ம கேண்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா யூஸ் த கேண்டில் லைட் டு இக்னைட் த ஸ்பார்க்லர் அப்படின்னு சொன்னோம். யூஸ் த கேண்டில் லைட் டு இக்னைட் த ஸ்பார்க்லர்னா கம்பி மத்தாப்பு நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு கேண்டில் லைட் யூஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கேண்டில் லைட்னா மெழுகுவத்தி. நெக்ஸ்ட் ஒன், என்னோட கம்பி மத்தாப்பு எங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த பட்டாசுங்க இந்த பட்டாசுங்க அப்படிங்கறத கேட்கும் போதும் வேர் ஆர் மை ஸ்பார்க்லர்ஸ் அப்படின்னு கேட்கணும். அடுத்து கிரவுண்ட் ஸ்பின்னர், கிரவுண்ட் ஸ்பின்னர்னா சக்கர மத்தாப்பு, அது எங்க, சக்கர வெடி அப்படின்னு சொல்லுவோம், சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எங்க அப்படின்னு கேட்கும் போது வேர் ஆர் மை கிரவுண்ட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லணும். The next one, இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த கிராக்கரை பத்த வச்சுட்டு, வெடியை பத்த வச்சுட்டு தெரு பக்கமா தூக்கி வீசாத அப்படிங்கறத எப்படி சொல்லணும்னா don't throw the lighted firecrackers down the street அப்படின்னு சொல்லணும். அடுத்து flower pots, flower pots அப்படின்னா புஷ்வானம் அப்படின்னு இல்லையா, அதுதான் flower pots வெடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நாம பத்த வச்சுட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காது அப்படிங்கறது எப்படி சொல்றதுன்னா don't hold the lighted flower pots crackers in the hand அப்படின்னா வெடி, அதாவது அந்த பத்த வச்ச அந்த புஷ்வானம் அந்த வெடியை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த சங்கு சக்கரம் மத்தாப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சம்டைம்ஸ் அதை செட் ஆஃப் பண்ணிடுவோம், பட் ஆனா அது சுத்த ஆரம்பிக்காது. அப்ப நம்ம குழந்தைங்களாம் கேட்கும் இது எப்ப சுத்த ஆரம்பிக்கும் அப்படிம்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், when will ground spinner start whirling, whirling அப்படின்னா அது அப்படியே சுத்துறது தான் whirling அப்படிம்போம். அடுத்து கிராக்கர்ஸ் வெடிக்க வைக்கும் போது காலில் செருப்பு போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னா wear sandals while setting off the crackers அப்படின்னு சொல்லலாம். wear sandals, sandalsன்னு சொல்லலாம், இல்ல ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். அடுத்தது பாப்பிங் ஸ்ட்ரிப். பாப்பிங் ஸ்ட்ரிப் அப்படின்னா இந்த பொட்டு மத்தாப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பொட்டு மத்தாப்பை பத்த வைக்கிறதுக்கு இந்த குழந்தைங்களுக்கு பொட்டு மத்தாப்பை வெடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி சொல்லலாம்னா ஸ்மால் கிட்ஸ் இல்லைன்னா ஸ்மால் சில்ட்ரன் லைக் டு செட் ஆஃப் பாப்பிங் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதை ரோல் கேப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம சொல்லுவோம் அந்த பாப்பிங் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த பொட்டு மத்தாப்புக்குன்னு ஒரு கன் இருக்கும், அதை பாப் கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாப்பிங் ஸ்ட்ரிப்பை அந்த கன்னில் வந்து லோட் பண்ணு, அதில் வந்து போடு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா லோட் த பாப்பிங் ஸ்ட்ரிப் இன் த பாப் கன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த வெடியில நெருப்பு பிடிக்கலையே அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா it didn't catch the fire அப்படின்னு சொல்லணும். it didn't catch the fire. அடுத்தது எனக்கு எப்படி வெடிக்க வைக்கணும்னு தெரியல, அதுல எப்படி நெருப்பை பத்த வைக்கணும்னு தெரியல அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்னா I don't know how to set off the fire. I don't know how to set off the fire அப்படின்னா எனக்கு அதுல எப்படி நெருப்பு, அதாவது வெடிக்க வைக்கணும், நெருப்பை பத்த வைக்கணும்னு தெரியல அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபியூஸ் அப்படின்னா இந்த வெடி, சீனி வெடி மேல ஒரு திரி இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபியூஸ் அப்படிமோ. சம்டைம்ஸ் அதுல நெருப்பு பிடிச்சிக்காது, அப்ப நம்ம திரும்பவும் நான் லைட் பண்ணவா, அதாவது வெடிக்க வைக்கிறதுக்கு அதுல நெருப்பு வைக்கவா அப்படிங்கறது எப்படி கேட்கலாம்னா shall I relight the
fuse அப்படின்னு கேட்கணும். அடுத்தது நான் ட்ரை பண்ணவா அப்படிங்கறது எப்படி கேட்கலாம்னா I will try to relight the fuse. அதாவது நான் அந்த திரிய லைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணவா, வெடிக்க வைக்க ட்ரை பண்ணவா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா I will try to relight the fuse அப்படிங்கணும். அடுத்து சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் நான் கிராக்கர் அதாவது வெடியை வெடிக்க வைக்க போனேன் நீ என்னை கூப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லணும்னா I was about to set off the fire you called me அப்படிங்கணும். அடுத்து நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சோடனே நம்ம பட்டாசு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சோடனே சொல்லுவோம் கேண்டில் ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணிரு அப்படிங்கிறத blow off the candle அப்படின்னு சொல்லணும். The next one, நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ் பட்டாசு எல்லாமே வெடிக்க வச்சு முடிஞ்சோடனே அதை கேர்ஃபுல்லா தூக்கி கவனமா அதை அப்புறப்படுத்து அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லணும்னா dispose the used firecrackers carefully. ஸோ அதை கவனமா பார்த்து அப்புறப்படுத்திரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து சம்டைம்ஸ் அந்த பட்டாசுல அந்த ஸ்பார்க்னா அந்த தீப்பொறி இருக்கும், அப்போ நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் தண்ணியை ஊத்திரு அதுல அப்படிமோ, அதுக்கு எப்படி சொல்லணும் pour some water if the spark is there. அதுல கொஞ்சம் நெருப்பு ஏதாவது இருந்துச்சு, தீப்பொறி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை ஊத்திரு அப்படின்னு அர்த்தம். The last sentence, the night sky was very much bright with fireworks அப்படின்னா இந்த வான வேடிக்கையெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வான வேடிக்கையில வானத்தை பார்க்கும்போது அந்த இரவு வானம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இதோட நம்ம திவாலி ரிலேட்டடான எஸ்பெஷலி நிறைய கிராக்கர்ஸ் ரிலேட்டடான சென்டென்சஸை தான் தமிழ் டு இங்கிலீஷ் பார்த்தோம். இது மூலமா உங்களுக்கு இங்கிலீஷ் நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட இங்கிலீஷ் நிறைய வெக்காபுலரிஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் அட்வான்ஸ்டு ஹாப்பி திவாலி. Till I meet you in the next video, take care. Thank you very much.